ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு நேராக நம்ம கடந்து போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். நம்ம இந்த இடத்தில் இருக்கிறோம். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் என்றதான அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்கலாம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். எல்லாருமாய் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். எல்லாருமாய் பாடுவோமா? ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறதுக்காக, அவரை பாடி ஆராதனை செய்கிறதுக்காக நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் கலந்து வந்திருக்கிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே. ஹல்லேலூயா.
உமக்கே ஹalleluya துதியும் உமக்கே ஹalleluya கனமும் உமக்கே ஹalleluya மகிமை உமக்கே ஹalleluya புகழ்ச்சி உமக்கே ஹalleluya உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உன்னையான சேற்றிலிருந்து எடுத்திரே உன்னத அனுபவம் தந்தீரே உலையான சேற்றிலிருந்து எடுத்திரே உன்னத அனுபவம் தந்தீரே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் துன்பங்களை சந்தோஷமாய் மாற்றினீ துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ துன்பங்களை சந்தோஷமாய் மாற்றினீ துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்திய தெய்வமே ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்திய தெய்வமே உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் ஆண்டவரே உம்மை பாடாமல் உம்மை துதிக்காமல் யாரை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு சகலத்துக்கும் எல்லாமா இருக்கிறீர் அதுக்காக நன்றி ஆண்டவரே நீர் எங்களுக்கு யெகோவா ஈரையா இருக்கிறீர் அதுக்காக நன்றி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பேன் யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பேன் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என் தேவை எல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே என்
இயேசு ஒருவரே. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. 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 அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான்
சேர்ந்து பாடுவோம். என் உயிரான என் உயிரான 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 என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே உம்மையே ஆராதிப்பேன். இயேசுவே உம்மையே மாத்திரமே நீரே எல்லாம் நீரே எல்லாமே. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்து என் இயேசையா. தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா. நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே இயேசுயா. நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று
போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. ஆண்டவரே, ஒரு தாய் போல தேற்றுகிற தேவனாயிருக்கிறதே நீர் ஆண்டவரே. ஒரு தந்தை போல எங்களை வழி நடத்துகிற தேவ, தோளில் சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீரே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியினில் உள்ளத்தின் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர்,
மனிதருள் யாரும் கண்டீரா மகிமையுடையவர் எங்கள் எங்கள் தேவனே தேவனே தேவா நீ மாத்திரமே உயர்ந்தவர். ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிறார் எங்கள் நல்ல தேவனை உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறதுக்காக, உம்மை ஆராதனை செய்கிறதுக்காக, உம்முடைய நாமத்தை உயர்த்துறதுக்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, நல்ல பாக்கியத்துக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், ஒருவரும் சேராத ஒளியில் வாசம் செய்கிற எங்களுக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறீர். அதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் தேவ சமூகத்தில் உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் இந்த காலை வேளையிலும் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாம் இருக்கோம். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதத்தின் கடைசி நாள்? இப்போ ஒரு நிமிஷம் கர்த்தர் நம்ம நடத்தின அதிசயமான செயல்களுக்காக நன்றி சொல்லி, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தடைகள், எத்தனை ஆபத்துகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மளை கைவிடாமல் இந்த நாளும், இந்த கடைசி நாளும் ஜீவனோடு கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட தேவனுக்காக நன்றி சொல்லி நம்ம இரு கரங்களையும் உயர்த்தி நல்லா ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலையில் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடங்களில் நம்ம உற்சாகமாக ஒரு சில வரிகளை நம்ம பாடும்போது நம்ம கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை நம்ம கொடுக்கலாம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாருமாய் பாடுவோமா? பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உங்கள் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில்
இருக்கிறீங்களோ அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த புதிய நாளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளையும் இந்த நாளும் கர்த்தர் மகத்துவமான தேவன். அவருக்கென்று கர்த்தர் அவருக்கென்று நம்மளை பயன்படுத்த வேண்டும் சொல்லி நோக்கி பார்த்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உமக்கென்று கொடுக்க எங்கள் கலங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. எல்லாமே நீர் கொடுத்தது ஆண்டவரே, நீர் கொடுத்ததை நாங்கள் உமக்கென்று கொடுக்க நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் எல்லா காரியத்திலும் உமக்கென்று நாங்கள் கொடுத்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நீர் எங்களை மாற்ற போகிற தயவுக்காக நன்றியோடு நாம் துதிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் நேரத்தையும் எங்கள் தாளந்தையும் எங்களுக்குள்ள எல்லாவற்றினாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்து நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் கர்த்தர் எங்களை கூட்டி வந்த தயவுக்காக நன்றி அப்பா. நீங்கள் நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களை இருதயத்தை பக்குவப்படுத்தி நடத்த வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இறங்கி ஆண்டவரே எங்களோடு கூட பேச வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் வைராக்கியமாக நிற்கிறவர்களாக எங்கள் மாற்றப் போவதற்காக நன்றி. வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. தாசனை நீர் பயன்படுத்தி மறைத்து நீர் உம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தவே நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து ஆகிய உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தாசனையும் நம்ம கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் பேசினாருன்னு சொல்கிறவங்களா ஒரு கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறது? ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆராதனையில் பயன்படுத்தின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் என் கூட God touched me with one particular word. ஆண்டவர் நிழலாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை உண்மையாகவே என்னுடைய இருதயத்தை நான் ஆராதிக்கும் போது ஆண்டதில்லை எப்படி இருக்கிறாரா? ஆண்டவர் நமக்கு நிழலாக இருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தை எனக்கு இந்த காலை வேளையில் ஆராதனை வேளையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. சரிங்களா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு இந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். I believe God has already through the worship, the word of God has already reached you this morning. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே பரலோக பிதாவே, உடைய பிரசன்னத்தில் உடைய பலிபீடத்தில் நேராய் வந்திருக்கிறோம். அசதியாய் அல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் உடைய வார்த்தையை கேட்க போறோம் ஆண்டவரே. அந்த பரலோக மன்னாவை கர்த்தர் எங்களுக்கு நீர் என்னை மறைத்து உடைய வார்த்தையை மாத்திரம் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீ ஏற்கனவே இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே நீ வார்த்தையை கொடுத்து விட்டீர் என்பதை விசுவாசிக்கிறோம். விடாய்த்த ஆத்துமாக்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை குளிர்ந்த தண்ணீர் தடாகமாய் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவாவியனுடைய வார்த்தை இந்த கால வேளையிலே வல்லமையுள்ள வார்த்தையை எங்களை அனுப்பி நீ குணப்படுத்தாத இருதயத்தை இந்த கால வேளையிலே குணப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்கள் குருட்டாய் இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் பார்வைய உடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்கள் கண்களை திறப்பீராக. இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் இருதயத்தை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நாம் எனக்கு திவாகர் அவர்களே எனக்கு உதவி செய்யும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு நாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்கிறதுக்கு முன்பதாக கடந்த வாரம் கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் வார்த்தைகளுக்காக இப்பொழுது ஆசைப்படுறேன். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2 Timothy
chapter 2 verse 15. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஓகே, ஆண்டவர் இந்த காலவேளையில நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு உத்தமனாய் கர்த்தர் நிறுத்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உத்தமனாய் இந்த சபைக்கு, நியூ லைஃப் ஃபெலோஷிப்க்கு வருகிறதான விசுவாசி ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளையும் கர்த்தர் உத்தமனாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் எனக்கு போன வாரம் என்னுடைய மார்னிங் டிவோஷனில் எனக்கு பேசின ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ யோர் பெஸ்ட் டு ப்ளீஸ் காட். டூ யோர் பெஸ்ட். நம்ம என்ன பண்ணோமா, we have to do the best to please God. யோசித்து பாருங்களேன், என்னுடைய மனைவியை திருப்தி படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பெஸ்ட்டை தான் பண்ணுவேன், இல்லை? பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு they will do the best. காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க தன்னுடைய ப்ரொஃபஸர் ஹெச்ஓடியை பிரியப்படுத்துறதுக்கு, சார் நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன் சார், ஐ வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ சார். டிபார்ட்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்க, சொல்கிறோமா இல்லையா? வேலை ஸ்தலத்தில் சூப்பர்வைசர் மேனேஜர்கிட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம போயிட்டு அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு உதவி செய்கிறோம், பணிவிடை செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் அழைக்கிறார். எதுக்குன்னா, டூ யோர் பெஸ்ட் டு ப்ளீஸ் காட். தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று தேவ ஆவியானவர் நம்ம எதிர்பார்க்கிறார். யாரை பிரியப்படுத்தணும்? தேவனை. யோசிச்சு பார்த்தீங்க, இன்னைக்கு இது ஒரு கேள்வியாக முன்பதாய் வைக்கிறேன். இன்றைக்கு யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்ம செய்கிற ஊழியத்தில், ஊழியர் செய்கிற இடத்துல, நம்ம விளையாடி கொண்டிருக்கிற இடத்துல, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல யாரை பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அந்த கேள்வியினோட இந்த வார்த்தையை நான் தொடங்கலான்னு ஆசைப்படுகிறேன். எடுத்து இந்த பிரசங்கத்துக்கு ஆதாரமாக நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம், ரொம்ப ஃபெமிலியரான வர்ஸ், 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இந்த வார்த்தை தான் இந்த பிரசங்கத்தோட ஆதாரமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த சபையை பார்த்து, இன்னைக்கு வந்திருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால். யாருக்கிட்ட வாஞ்சையா இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். இந்த காலவேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை விடுவிக்க அவர் வந்திருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீ கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து கேள்வி கேட்கிறார். ஆண்டவர், மை சன், ஆர் யூ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் யூ? யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கெல்லாம் நம்ம ஈகராக வெயிட் பண்ணியிருக்கிறோம்ல. ஓகே, ஜாஸ்மின் தப்பாக நினைக்காதீங்க. ஜாஸ்மின் இஸ் வெயிட்டிங் ஃபார் விசா. ஈகராக ஒரு விசா கிடச்சி போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக நாங்களும் ஜெபித்துட்டு இருக்கிறோம். வி ஆர் ஆல் ப்ரேயிங் ஃபார் இட். அதே மாதிரி ஒவ்வொரு நபர் எடுத்துக்கல, திருமணம் ஆகாத நபர்கள், ஐயோ எனக்கு ஒரு அழகான பெண்ணு கிடைக்காதா, ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டா? வேலைக்கு தேடுகிற ஜனம், எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல பொசிஷன் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. எவ்ரிபடி இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. குடிக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா, புருஷன் குடிக்கிற வீட்டில் மனைவி எதிர்பார்ப்பா, என் புருஷன் இந்த குடி பழக்கத்தில் என்னைக்கு விடுவார், என்றைக்காவது விடுவாரா இந்த குடி பழக்கத்தை அப்படின்னு வெயிட் பண்ணிடு, ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். இன்னைக்கு நீ வாஞ்சையோடு இருக்கணும்னு கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? இந்த வாஞ்சை, ஏன்னா வாஞ்சை இருந்தால் தான் ஆண்டவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏதோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஏதோ தானோ அப்படின்னு வாழ்ந்தோன்னா அந்த பிள்ளைங்களும் ஏதோ தானோ தான் இருப்பாங்க. லைட்டாக நான் அப்பப்போ விசிட் பண்ணுவேங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு கண்டுக்கவே மாட்டேன்றாரு பிரதர் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. என்ன பண்ணிவிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு, அப்போ தான் நான் அதிகமாக கண்டுக்கணும் ஃபேமிலியை. பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, கண்டுக்கவே மாட்டேன்ற. எத்தனை வருஷம்? அந்த பையனுக்கு இப்போ வந்து 45 வருஷம் வயசாகுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த அப்பா கண்டுக்கல வீட்டை. ரியலாக நடக்கிற மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி வரைக்கும் கண்டுக்கல அந்த அப்பா. யோசிச்சு பாருங்களேன், அவங்க பாட்டி தான் ஃபீஸ் கட்டுவாங்க. அவங்க பாட்டி கஷ்டப்பட்டு உழைத்து எல்லாம் இவ்வளோ வருஷங்கள் பார்த்துட்டாங்க அந்த குடும்பத்தை. ஆனால் இன்றைக்கி அவன் வேலை செய்கிறான். பட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ திஸ் மார்னிங் இஸ், உன்னுடைய வாஞ்சை, நீ உனக்கு கொடுத்துருக்கிற காரியத்திலே வாஞ்சையாய், அவன் எண்ணத்திலே வாஞ்சையாய், நம்ம குடும்பத்தின் மேலே வாஞ்சையாக இருக்கணும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னிடத்திலே வாஞ்சையாக இருக்கல, அவனை விடுவிப்பேன். உன்னை விடுதலை. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் இஷ்யூ திஸ் மார்னிங். இந்த காலவேளையில் எந்த காரியம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க வாஞ்சையான்னு தெரியாது. ஆனால் அந்த காரியத்தை கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் காதுகளிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவன் நீ வாஞ்சையாயிருக்கிறபடினாலே மகளே மகனே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே. யார் நாமத்தை அறிந்திருக்கணும்? இயேசு என்னும் நாமத்தை நம்ம அறிந்திருக்கணும். மோசே இந்த காரியங்களை சொல்லுகிறார். சரிங்களா? இந்த காரியத்தில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, என் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். அவர் நாமம் என்ன? அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் தேவன். நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம்ல, பாடும் போது ஈஸியாக சொல்லிடுறோம். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டும், அந்த வார்த்தையை அனுபவிக்க வேண்டும். ஆமாம், கிரிட்டிக்கலாக இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு சமாதானம் தாங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஒரே கேயாஸ், ஒரே சண்டை. ஆனால் அங்கே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டாரு. ஏன் சும்மா சண்டை போட்டு இருக்கிறீங்க, வாங்க எல்லாரும் நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டி போட்டு எல்லாரையும் ஜெபிக்க வச்சார். அண்ட் லார்ட் எஸ்டாப்ளிஷ் யோர் பீஸ், எஸ்டாப்ளிஷ் யோர் பீஸ் அப்படின்னு ஜெபித்தார். நான் அந்த இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல சமாதானமாக எல்லாமே நடந்தது. அல்லேலூயா, ஆமென். இந்த காலவேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா, ஆமென். இயேசு என் நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக தேவன் இந்த காலவேளையில் உங்களுக்கு எனக்கும் சொல்ற, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை தூக்கி சொல்றீங்களா? ஆமென். பரலோகம் உங்களை இந்த காலவேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறது. என் பையன்கிட்ட, சின்ன பையன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஏதாவது தப்பு பண்ணனா, ஏய் காட் இஸ் டேக்கிங் வீடியோ. ஏசப்பா வீடியோ எடுத்துட்டாரு, இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசினால வீடியோ எடுத்துட்டு, ஐயோ எடுக்க வேணாம் அப்படின்னு. நான் உண்மையை சொல்கிறேன். ஜேரனுக்கு அடிக்கடி சொல்லுவேன், ஜேரன் ஏதாவது தப்பு பண்ணுவேன், ஜேரன் ஏசப்பா வீடியோ எடுத்துட்டாருப்பா. அவன் சொல்லுவான், வானா அப்படின்னு சொல்லுவான். why I'm telling you this, it's real. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா காரியத்திலும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிற வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த அடைக்கலத்தில். யாராவது இங்கிலீஷில் அந்த வார்த்தையை வாசிக்கிறீங்களா? இங்கிலீஷ். Because he know my name, because he loves. ஆண்டவர் உன்னை நேசித்தபடியினாலே, அன்பு செலுத்திருக்கிறபடினால. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம சும்மா நம்மளை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, பிரதர் உங்களை ரொம்ப பிடிக்கும் பிரதர், உண்மையாகவே சந்தோஷமாயிடுவோம்ல. அதுவும் வாலிப பிள்ளைங்க யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே அப்படியே பட்டர்ஃப்ளைலாம் அப்படியே பறந்து, வாவ் வண்டர்ஃபுல் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் அடிக்கடி உட்கார்ந்துருக்கும்போது யோசித்தேன், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்ற அந்த காரியம்
யோசிச்சு பார்த்தேன். உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து யோசிக்கும் போது, எப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குமோ, ஆணுடைய பிள்ளைங்களுக்கு காலையில் எழுந்த உடனே அதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கணும். அல்லேலூயா. எவ்ரி டே ஐ ஆம் a child of God. நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள். என்னை தேவன் முன்குறித்திருக்கிறார், என்னை தேவன் அழைத்திருக்கிறார். பரலோக திட்டம் எனக்காக வெயிட் பண்றது. தேவன் யோசிச்சு பாருங்களேன். God has ஒரு யுனிக் பிளான் ஃபார் யுவர் லைஃப். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் டேடி மம்மி பிளான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகம் ஒரு பிளான் வைத்திருக்கிறது உங்களை குறித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பார். கர்த்தர் இந்த இடத்துல நாம் இந்த வசனத்தை கொண்டு நம்ம 3 காரியம், யாரெல்லாம் வாஞ்சியாக இருந்தாங்க ஆண்டவர் மேலே, யாரெல்லாம் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே உயர்ந்த அடைக்கலத்தில் யாரெல்லாம் வச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு 3 நபர்களின் குறித்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம் எல்லாம். ஜஸ்ட் டேக் யுவர் பைபிள் டு லூக் சாப்டர் 19. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் நாம் பார்ப்போம். வாசிங்க பாஸ்டர். அவர் எரிகோவில் பிரவேசித்து, அவர் எரிகோவின் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். ஓகே, இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம யாரை குறித்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து. அவன் எப்படிப்பட்டவனா? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமான சகேயு. அவன் எப்படிப்பட்டவனா? பிச்சைக்காரன் இல்லைங்க. இஸ் a rich man. He was in a high position. His profile was beautiful. அவனுடைய ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா, அவன் நல்ல ஒரு கௌரவமான ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன். 3வது வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். ஓகே, நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தெரிந்த சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம தெரிந்த ஒரு கதை தான் இது உங்களுக்கு எல்லாருக்குமே. பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இவன் வரி வசூல் செய்கிறவனாக இருந்தான். நான் யோசித்து பார்த்தேன், இவனை பற்றி இன்றைக்கி யோசிக்கும் போது யோசித்தேன், ஹி மைட் பி அ சீஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்திருப்பான். ஹி மைட் பி யோசிச்சு பாருங்களேன். எனக்கு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, சரியா, சீஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர். என்னோடய ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட்டோட அப்பா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, டிமத்தி டெய்லி கவர் வந்துடும்ப்பா டேபிளில், ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கவர் இருக்கும். எவ்ரி டே there'll be a cover, every day. So what I'm telling you, sample, ஒரு சீஃப் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கே, அங்கே இருக்கிற ஜூனியராக வேலை பண்ண ஸ்டாஃபுக்கே டெய்லி கவர் வருதுன்னா, இந்த சகேயுக்கு எவ்வளோ கவர் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக வந்திருக்கும். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணுறான்? அநியாயமாய் அவன் என்ன பண்ணுறான்? வரி வசூலித்தான் என்று சொல்லி வேதத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கான் அவனை பற்றி. பட் he is a rich man. அவன் பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான், சரிங்களா. இவனை பற்றி என்ன போட்டிருக்குதுன்னா, அவன் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு மனுஷன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு நல்ல டிக்னிஃபைடாக ஒரு பொசிஷனில் இருக்கிறவன். அவனுக்கு என்ன இருந்தது? தேவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த சகேயுக்கு எப்படி ஒரு வாஞ்சை இருந்ததோ, இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை இருந்ததோ, இந்த கால வேளையில் உங்களுக்கும் ஒரு வாஞ்சை வேணுங்க. தயவுசெய்து வாஞ்சை இல்லாமல் இங்கே உட்காந்துடாதீங்க. இந்த கால வேளையில் பரலோகம் உங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் தெரியுமா? நீ வாஞ்சையா இல்லைன்னா, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. நீ வாஞ்சையுள்ளவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சகேயு படிங்க பிரதர், 3ஆம் வசனம் படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். யோசிச்சு பாருங்களேன். அவன் கேள்விப்பட்டிருப்பான், இயேசு நல்லவர், வல்லவர், அவர் உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமானவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர்,
அவர் தேவன் என்பதை அவன் கேள்விப்பட்டிருப்பான். கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, எப்படிப்பட்டவரோ சரி அதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் எதிர்க்க பார்க்கறதுன்றது தனி அனுபவம். யோசிச்சு பாருங்களேன், ராகுல் காந்தி நம்ம சர்ச்சுக்கு வராரு. பாஸ்டர் முடியல பாஸ்டர். ஹேய் வந்துட்டியா? ஆமாம் பாஸ்டர். அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக வந்தேன் பாஸ்டர். யோசிச்சு பாருங்களேன், முடியலன்னா கூட என்ன பண்ணுவோம், நம்ம சில காரியங்களுக்கு போகும். கரெக்டுங்களா? நம்ம முடியல தான், ஃபிசிக்கலாக முடியல, ஆனாலும் we will go and see them. ஏன் சொல்றேன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ, எப்படி இருப்பாருப்பா என்று அவரை பார்க்க வகை தேடினான். படிங்க பிரதர். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கமர்ஷியல் நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவன், ரிச் மேன் என்ன பண்றான், இயேசுவை பார்க்கறதுக்கு ஓடினான். அவன் பொசிஷன்லாம் மறந்துட்டான். அவன் ரிச் மேன், சொசைட்டியில் ரொம்ப அவனை ப்ரெஸ்டீஜியஸாக வச்சுருப்பாங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டான். அவன் யாரை பார்க்க ஓடுறான்? ஒரே ஒரு கோல் இருந்துச்சு அவனுக்கு, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு கோல் இருக்கணும், நான் எவ்ரி டே ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. எவ்ரி டே வாக் வித் ஜீசஸ். எவ்ரி டே ஐ நீட் டு ஹேவ் an encounter with Jesus. Every day. Hallelujah. என்னங்க பிரதர் என்னமோ சொல்றாரு புதுசா அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் அவனுடைய சமூகத்தில் 15 நிமிஷம் நல்லா பைபிள் படித்து ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆண்டவருடைய ருசிப்பு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. Just see, taste and see that the Lord is good. நான் சும்மா சொல்கிறேன் இந்த வார்த்தையை, டேஸ்ட், ஐ எம் டேஸ்டிங் இட். என் ஜெபத்தை கேட்கிறதை என் மனைவி பார்க்க முடிகிறது. ஒரு நாள் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு நல்ல பொசிஷனாக நீங்கள் போகணும், நீங்கள் என்ன கண்டிப்பாக போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இவன் என்னமோ பயங்கரமாக பேசுகிறான், என்ன நீங்கள் என்ன ஆண்டவரே நீங்கள் பார்த்துனே இருக்கிறீங்க, இவளுக்கு முன்னாடி என்னை உயர்த்தணும் ஆண்டவரே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான். இம்மீடியட்டாக நைட்டு 9:30 9:45 ஒரு மெசேஜ், ப்ளீஸ் கால் மீ. எப்போ? நைட்டு தூங்க போகிறோம், பெட் இஸ் ரெடி, ப்ளீஸ் கால் மீ. கால் பண்ணி பேசும்போது, பிரதர் நீங்கள் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும், நீங்கள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் வாஞ்சையாக இருக்கிறபடினாலே, அவர் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடினாலே, அவர் எப்படி வைக்க போறார் உங்களை என்னையும்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறார். in a most high place, in most high place. யோசேப்போட இவனோட சகேயோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணான், ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறினான். குழந்தை போல மாறிட்டான். குழந்தைங்க தான் சும்மா அப்படி பார்க்க கூட்டு போங்களே, டக்குன்னு மரம் இருந்தாட்டாங்கன்னு ஏறி அப்படியே நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏய் என்னடா டக்குன்னு உடனே பண்ணிட்டியேடா. அவன் ஏறினான். படிங்க 5வது வசனம் பிரதர். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஓகே, யோசிச்சு பாருங்களேன், ஜனக்கூட்டம் இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு, சூழ்நிலை வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் நினச்சிருந்தானா அந்த ஊரில் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்திருப்பான். அவன் நினச்சிருந்தானா அவன் என்ன பண்ணலாம், பவரை யூஸ் பண்ணி இயேசுவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம். பட் ஆனால் அவனுடைய இருதயம் பாருங்கள், நல்ல இருதயம். அவன் கெட்டவனா, அவன் வரி வசூலிப்பவனாக இருந்தான், அநியாயமாக சம்பாதித்தான். ஆனால் he was following protocol. இல்லை என்ன ப்ரோட்டோகால்னா, he didn't disturb Jesus. He don't want to disturb Jesus. அவர் போகிற வழியில் போட்டோம். ஆனால் நம்ம பார்க்கலாம் இயேசுவை, நம்ம மேலே ஏறி பார்க்கலாம், கீழே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான், நான் உட்கார்ந்தான். சரிங்க, பார்க்க வேண்டும் தீர்மானம் செய்தான். யோசித்து பாருங்களேன், he took a decision. Hallelujah. he took a decision. சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தான், ஓடினான், காட்ட திருமத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். இன்னைக்கு இயேசுவை அறிந்த நாம், யூ ஆர் பிலீவிங் ஜீசஸ், யூ ஆர் ட்ரஸ்டிங் காட் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் வாட் கைண்ட் ஆஃப் டெசிஷன் யூ ஆர் டேக்கன் டு டூ
சீக்கிங் காட். தேவனை வாஞ்சையாய் தேடுகிற காரியத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சகேயு, he took a step. He was moving forward and he was doing something. அவன் தீர்மானம் எடுக்கிறான். அந்த இடத்துல அவன் எப்படிப்பட்டவனா, செல்வமும் பதவியும் அவனுக்கு நிறைவா இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்றது. நல்ல செல்வமும் பதவியும் எல்லாமே இருந்தது. ஆனா அவன் கிட்ட என்ன இருந்தது? ஒரு குறை இருந்தது. படிங்க பிரதர், 6வது வசனம் பாருங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஓகே, இயேசு மேல படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு இந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு அந்த இடத்தில் வந்தபொழுது அண்ணாந்து பார்த்து, இன்றைக்கு விசுவாசியாக இருக்கிற உங்களை நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? நம்ம ஜெபிக்கிற ஜெபம், நம்ம வேதத்தை வாசிக்கிற காரியம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து விடுவார். God will come to a place. உன்னை அண்ணாந்து பார்ப்பார். என்ன வேணும் தம்பின்னு கேட்பார். என்ன தங்கச்சி வேணும்னு கேட்பார். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கடந்து போனோம். சகேயு அந்த கடந்து போனான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே கடந்து போனான். அவனை கண்டு, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இஃப் யூ ரியலி சீக் த லார்ட், நீ வாஞ்சையாய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க, என் உள்ளத்தில் என் சூழ்நிலைக்கு வாங்க, என் சூழ்நிலை இது மாதிரி இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உன் சூழ்நிலையை என்ன பண்ணுறானா, மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவன் சீக்கிரமாய், படிங்க பிரதர், சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலை, இவர் என்ன வித்தியாசமாக இருக்கிறாரு இயேசு, ஒரு பாவியான மனுஷன், அவன் மோசமான அந்த ஊரில் இப்படி போகிறாரே, அவங்க வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு முறுமுறுத்தார்கள். யோசிச்சு பாருங்களேன், நம்ம சபையில் ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க ஒரு ஒரு காரியம் பண்ணும்போது முறுமுறுப்பு வரும். பாஸ்டர் ஏன் இப்படி பண்ணுறாரு, பிரதர் ஏன் இப்படி பண்ணுறாரு. ஆனால் அந்த நன்மை கர்த்தர் லேட்டராக தான் தெரியும் நமக்கு. ஏன் இந்த காரியம், ஏன் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம். படிங்க, 8வது படிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இயேசு நம்மள இருந்தால் நானாக யோசித்து பார்த்தேன். இயேசு இடத்துல நான் இருந்திருந்தானா, பிரதர், ஐ எம் எ வெரி குட் கவுன்சிலர், யூ நோ, யூ கம், ஐ வாண்ட் டு கவுன்சில் வித் யூ, ஐ வாண்ட் டு அட்வைஸ் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்போம்ல. ஆனால் இந்த இடத்துல தேவன் அவனை, வாப்பா உன் வீட்டில் இன்னைக்கு தங்க வேண்டும் சொல்லி சொன்னார். ஒரே வார்த்தை சொன்னார். த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டுக் பிளேஸ், த ரெனியூவல் டுக் பிளேஸ். முற்றிலுமாய் மாறினா. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவன்ற வார்த்தையின்படி ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தங்க வேணும்னு விரும்புகிறார். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? தேவ பிரசன்னம் அசைவாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு, ஆர் யூ ரெடி? ஐ வாண்ட் டு லிவ் இன் யோர் ஹார்ட். உங்கள் வீட்டில் தங்க வேண்டுமா? நீ ஓப்பன் பண்ணி ஆண்டவருக்கு தருவீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு. இந்த கால வேளையில் என்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, டிமோத்தி, ஆர் யூ ரெடி டு ஓப்பன்? நான் உன் வீட்டில் தங்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு, NLF சர்ச்சுக்கு, தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற யாராகிலும் இன்றைக்கு
நீங்கள் மனம் திரும்பாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. நீங்களும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற ஒரு முத்திரை உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். You are a descendant of Abraham. நீ தேவனுடைய ஆபிரகாமின் புத்திரர் என்பதை தேவன் பிரகடனப்படுத்துகிறார் இந்த காலவேளையில. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Let's clap your hand in the presence of God. God is giving a new name today. சகேயுக்கு மாத்திரமல்ல, உனக்கு இந்த காலவேளையில உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே இவ்வளவு நாள் நீ எப்படி இருந்த தெரியாதுப்பா, ஆனா இன்றைக்கு உன்னை ஆபிரகாமின் குமாரன்னு சொல்ல அழைக்க போற. ஹல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிறார். இன்றைக்கு உன் வீட்டில் தங்க போறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ரெண்டாவது ஒரு காரியம் எடுத்து நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். படிங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஓகே, இங்கே யாரை பார்க்க போறோம்? ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா பர்த்திமேயு என்ற ஒரு குருடனை பற்றி நாம் இந்த ரெண்டாவது விஷயத்தை நாம் பார்க்க போறோம். அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவனுடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது, படிங்க பிரதர். புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஓகே, தயவுசெய்து இங்கே கவனிங்க. இங்கே ஒரு குருடனான மனுஷனை நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் குருடனா எந்த இடத்துல இருக்கிறான்னா, நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸில் இருக்கு. அந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிளேஸ், ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு இடமா வேதத்தில் போட்டிருக்கு, ஸ்டடி பைபிளில் போட்டிருக்கு. ஒரு ரிசார்ட் மாதிரி ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துல அவன் என்ன பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். கண்கள் திறக்கப்படாமல் இருக்குது, குருடனா இருக்கிறான். ஆனால் இந்த இடத்துல அவனும் என்ன பண்ணுறான்னா, நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். ஜஸ்ட் கேள்விப்படுறான். He is heard about that Jesus of Nazareth is coming to that place. அந்த வழியா போறாருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்றான்? கூப்பிட ஆரம்பிச்சிடறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஜெபம் நம்ம அப்படிதான் பண்ணணும். நிறைய காரியங்கள் நம்ம குடும்பத்தில் பிளைண்ட்னஸ் இருக்குது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பிளைண்ட்னஸ் இருக்குது, குருட்டாட்டம் இருக்கிறது. நமக்கு தெரியல எந்த வழியில் போக போகிறோம், என் வாழ்க்கை எதிர்காலம் எதை நோக்கி போகிறதுன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணோம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லி நீ இந்த குருடனை போல ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில எனக்கு உங்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர், நீ ஜெபிக்க வேண்டிய ஜெபம் சைலண்ட் இல்லைங்க, சைலண்ட் இல்லை. ஏதாவது பண்ண ஆண்டவரே, ஏதாவது நோ. The devil is wanted to destroy your life. பிசாசு வாழ்க்கையை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் கன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதம் யோவான் 10:10 கிளியரா சொல்லுது. இந்த காலவேளையில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகனே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறேன். ஹல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம், நீ நினைக்காத இடம், நீ எதிர்பார்க்காத ஒரு இடம், நீ கண்டிராத ஒரு இடம், உங்க அப்பா அம்மாவை யோசிக்காத ஒரு இடம் கர்த்தரே வைக்க போறாருங்க. யாருமே வைக்க மாட்டாங்க, கர்த்தரே செய்ய போறார். உன் வேலை இல்லையா, கர்த்தரே அதை செய்ய போகிறார். உன் திருமணமா, கர்த்தரே அதை செய்ய போகிறார். உன் வியாதியா, கர்த்தரே சுகமாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Clap your hands this morning in the presence of God. God is there to give the word this morning.
கர்த்தர் உனக்கு நித்தமும் நடத்துவார். ஹalleluya. அவர் இங்கே பார்த்து சொல்றான், அந்த குருடனோட சூழ்நிலை, அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி he started his prayer. He started his prayer. இறங்குங்க தாவீதின் குமாரனே இறங்குங்க, தாவீதின் குமாரனே இறங்க கத்திக்கினே இருந்தானா. ஜனங்கள் என்ன படிங்க பிரதர். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமென். நான் வாசிக்கும் போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, there are many people who wanted to silence your life. Many people who wanted to destroy your life. Many noise is coming to you, many advice is coming to you, many good things which you wanted. உன் காதுகளுக்கு நன்றாய் இருக்கிற காரியம் யாரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஆவியானவர் இந்த காலவெளியில் உனக்கு சொல்லுறாரு, இங்க போட்டிருக்குது, அந்த நசனா அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். இந்த காலவெளியில் தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் வருகிற சத்தத்தை தேவன் அடக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த சத்தம் உன் வாழ்க்கையை அடக்கணும்னு நினைக்கிறோம், God going to silence the voice in the name of Jesus. In the name of Jesus, God is going to silence the voice. கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவன். உன் வாழ்க்கையை அடிக்கிறதான சத்தத்தை கர்த்தர் அடக்கி போடுகிறார். இன்றைக்கு அதை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் அதை உன் வாழ்க்கையில செய்கிறார். ஆமென். இங்க பார்க்கிறோம், அவர் பேசாதபடிக்கு, படிங்க பிரதர். பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமா, இங்க பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், உங்க வீட்டில் கூட டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன சும்மா பிரேயரு, சும்மா உபவாச ஜெபம் பண்ற, சும்மா சர்ச்சுக்கு போற, வாலிபர் மீட்டிங் அட்டன் பண்ற, ஊழியம் செய்யற, இதெல்லாம் பண்ற, எதுக்கு பண்ற? The people will discourage you. Why you are going to church always? Why you are attending max? ஏன் மேக்ஸுக்கு போற? டைமுக்கு வந்துருமா வீட்டுக்கு, டைமுக்கு வந்துரு, வேணா அங்கெல்லாம் போவாத. டாடி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட படம் போட, பத்திரமா போயிட்டு வா, காசு வேணுமா, காசு கொடுக்க. மேக்ஸுக்கு வந்தா திட்டுவாங்க, ஆனா படத்துக்கு போனா விட்டுருவாங்க. ஜோம் பண்ணா ஒய்ஃப் கூட திட்டுவாங்க, என்னங்க சும்மா ஜோம் பண்ணுகிறீங்க, வீட்டு வேலை செய்யுங்க கொஞ்சம் வந்து. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் பேசாதபடி அநேகர் அதட்டினார்கள். அவனோ தன் குமாரனே என்று இறங்கும் என்று அதிகமாய் சத்தமிட்டான். Today, this morning, are you hearing the word of God? தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் அதிக சத்தம் வரணும். ஹல்லேலூயா. நீ பண்ண ஜெபம் பத்தாது, நீ ஜெபித்த ஜெபம் சத்தம் மேல வரல, எட்டல, நீ இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், உரத்த சத்தமாய் ஜெபிக்க வேண்டும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்பா. கண்களை மூடி சொல்லமா, கண்களை மூடி சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிற சகோதரியே, தேவ பிரசன்னம் அசைவாண்டி கொடுங்க. தாவீதின் குமாரனே, என் வாழ்க்கை ஆண்டவரே பிளைண்ட போல இருக்குது, ஆண்டவரே தடுமாற்றத்தோடு இருக்குது, என் குடும்ப தடுமாற்றத்தோடு இருக்குது, என் வேலை தடுமாற்றத்தோடு இருக்குது, என் சூழ்நிலை தடுமாற்றத்தோடு இருக்குது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆமென். கண்களை திறப்போமாக. இந்த கால வேளையிலே அவன் என்ன நடந்தது? படிங்க பிரதர். அடுத்தது 49. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஜெபிக்கிற ஜெபம் பத்தாது, இன்றையிலிருந்து நீ ஜெபிக்கிற ஜெபம் உரத்த சத்தமாய் இருக்கணும். நீ உரத்த சத்தமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நின்று, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இன்னைக்கு நீ பண்ற ஜெபம் தேவன் வரணும் பக்கத்துல. என் மகன் திவாகர் ஜெபிக்கிற ஜெபம், ஐயோ என்ன நிக்க வச்சிச்சுப்பா, நான் ஆசீர்வதிக்காம திவாகரை விட மாட்டேன், சிஸ்டர் ஜாஸ்மின் ஆசீர்வதிக்காம நான் விட மாட்டேன். அவ ஜெபிக்கிற ஜெபம் கூக்குரல்,
ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். நீ ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். இது ஜெபிக்கிற சபையாய் மாறும். ஹalleluya. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். கையை தட்டி சொல்லுங்க. ஆமென். நியூ லைஃப் ஃபெலோஷிப் ஒரு ஜெபிக்கிற சபையாய் பட்டணத்தில் கர்த்தர் வைக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். This will be a praying church. Praying church. People will pray. People will be delivered. People will pray. God is going to hear. பரலோகம் கேட்க போதுங்க இங்க வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு. ஹalleluya. ஆமென். இத்தனை ஆண்டுகள் நடந்தது, இன்னும் அதிகமா நடக்க போகுது. நம் பாத்திராத காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இங்கே படிங்க பிரதர். இயேசு நின்று அவனை அழைத்து அவர்கள் வர சொன்னார். குருடனை அழைத்து தினன்கொள் எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரித்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தான். உடனே அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, யோசிச்சு பாருங்களேன், பழசாந்திருக்கும், அசிங்கமாந்திருக்கும், நாற்றம் எடுத்திருக்கும், அது அப்படியே போத்துக்குன்னு வரல. அந்த ஓல்டு கிளாத்தை போட்டுட்டு அப்படியே வரல. அவன் அப்படியே ஆண்டர்கிட்ட வரல. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, oh, this is stinking, this is bad, this is bad habit. என்கிட்ட பேட் ஹேபிட் இருக்குது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் நான் இயேசு இடத்துல வருவேன் வந்தான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டிருக்கிற நீ ஒருவேளை பெற்றோரை மதிக்காமல் இருக்கலாம், ஒரு கெட்ட காரியம் இருக்கலாம், பேட் ஹேபிட் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டோட சமூகத்தில் வரணும் அப்படின்னா you have to throw it out. You have to தூக்கி போடணுங்க. இவன் என்ன பண்ணான்? இயேசு அவன் என்ன பண்ணான்? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். அவன் தூக்கி போட்டான், எழுந்தான். அவன் குருடனா இருந்தான், எழுந்தான். அவன் என்ன பண்ணான்? சொல்லுங்க. இயேசுவிடத்தில் படிங்க பிரதர். இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்பா? அதற்கு குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற, நியூ லைஃப் ஃபெலோஷிப்க்கு வந்திருக்கிற விசுவாசியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ற காரியம், நீ வீட்டுக்கு போ. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஊராபா ஷகலதனமா. நீ விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் எங்கேயோ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க, நமக்கு எங்கேயோ கம்மியாக இருக்குது. ஒத்துக்கணும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் நல்லா தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஐ எம் சோ குட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். நோ, யூ ஆர் நாட் குட், டோன்ட் காம்ப்ரமைஸ். ஆண்டவரே, நான் நல்லா தான் ஜெபிக்கிறேன். நோ, யூ ஆர் நாட் ப்ரே. ஆண்டவரே, நான் நல்லா தான் வர்ஷிப் பண்ணுறேன். நோ, சர்ச்சில் நல்லா வர்ஷிப் பண்ணுறேம்மா சண்டே, ஆனால் அதுக்கப்புறம் 5 நாள் இல்லையே வர்ஷிப்பு. தாவீது தேவனை துதித்தான். ஹல்லேலூயா. இந்த என்னல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் துதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த இடத்துல உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். யாருக்கு பின் சென்றான்? அவன் கிடைச்சிச்சுங்க. நம்ம யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா உடனே ஃப்ரெண்ட்ஸு கேங் கிட்ட போயிடுவோம் நம்ம. Hey, I got a good job man, come on, we have a party. இவன் என்ன பண்றான்? இந்த குருடன் தனக்கு சுகம் பெற்ற பிறகு யாருக்கு பின்னாடி போனாங்க? இயேசுவிடம் பின் சென்றான். ஹல்லேலூயா. விசுவாசியாய் மாறினான். நான் நினைக்கிறேன் ஊழியக்காரனா மாறி இருப்பான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க எங்க வேணா வேலை செய்யலாம், ஆனா தேவ சமூகத்துக்கு வந்துட்ட பிறகு தேவனோடு கூட தான் போகணும். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. தேவ சாயல், நீ தேவனோடு. அவன் அந்த பத்திரிமை குருடன் அவன் சுகம் அடைந்த பிறகு அவன் தேவனோடு கூட போயிட்டாங்க.
அவன் தேவ சாயலாய் மாறி இருப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்க, கர்த்தர் ஒரு சாயலை உனக்கு தராரு. அது என்ன சாயல்னா தேவ சாயல். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது படிங்க இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இங்கே மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். 12 வருஷமாய் இருக்கிற பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். she was hopeless. வியாதியோடு கூட இருக்கிறார். 12 வருஷமாய் இரத்த போக்கு. bleeding after bleeding every day in and day out. she was bleeding. she was have stinking problem. நாற்றம் எடுக்கிறதான ஒரு வாழ்க்கை இந்த பெரும்பாடு ஸ்திரீக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அந்த கஷ்டம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதி உள்ளவர்கள் நல்ல இடத்துக்கெல்லாம் போக முடியாது, நல்ல இடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் இப்போ இவளுக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை என்ன பண்ணாங்க, அவள் அநேக பரிகாரிகளை தேடி ஓடினார். படிங்க பிரதர். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எத்தனாவது வருஷம் அது? 26. ஓகே. தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு. நம்ம நினைச்சிருக்கிறோம் சீஃப் டாக்டர், சென்னையிலேயே பெஸ்ட் டாக்டர், அவர்கிட்ட போனா அவர் சுகம் கொடுத்து அதனால எனக்கு சுகம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ரிமைண்ட் பண்றாரு, the doctor cannot give healing in your life. The blood of Jesus, இயேசுவின் இரத்தத்தின் மாத்திரமே உனக்கு சுகத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். இவள் என்ன பண்ணா, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு, படிங்க பிரதர், தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. நம்பிக்கை எல்லாம் போச்சு, ப்ராப்பர்ட்டி போச்சு, பணம் போச்சு, சுகம் போச்சு, ஒண்ணுமே இல்லை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். அந்த நேரத்தில் அவ பைபிள்ல தான் போட்டிருக்குது, எல்லாமே போச்சு. அவளுக்கு என்ன, எல்லாம் செலவு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது ஒரு பாயிண்ட்ல வந்துட்டாங்க. அவ்வளவுதான் போல இருக்கு, நம்ம லைஃப் சாவணும் போல இருக்கு, டெத்து தான் லைஃப் போல இருக்கு. அருமையான தெய்வச்சனமே, ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கலாம், என் லைஃப் வேலை எல்லாமே முடிஞ்சிருமா, ஒருவேளை கடன் இருக்கலாம், கடனோடு நம்ம என்னோட லைஃப் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நினைக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட சூழ்நிலை தான் உனக்கும் இருக்குது. ஆனால் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் என்ன செய்தாள் என்று பார்ப்போமானால், அவள் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தம் அடைவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். யோசிச்சு பாருங்களேன். she took a decision. she able to reach out to Jesus. she could able to reach out to Jesus. I'm asking this question to you this morning. whom do you reaching out this morning? ஐயா பணக்குறைவா இருக்குது, என் மாமா ரொம்ப பணக்காரன், ஃபோன் பண்ணா ஒரு 1 lakh டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஜிபேல, அங்க போறீங்களா? Are you reaching out to Christ Jesus this morning? கிறிஸ்துவை தேடி போறீங்களா? யாரை தேடி போறீங்க? Are you have a faith in Jesus? இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசம் இருக்குதா? இல்ல நம்ம கான்டாக்ட் மூலமா நம்ம I know this man, I know this minister, I can do this, I know this place. யோசிச்சு பாருங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருக்கேன், நோ ஐ கேன் டூ இட், இது பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கான்டாக்ட் இருக்கும், ஆனால் சொல்லக்கூடாது, நான் கர்த்தரிடத்தில் போவேன், அவர் சமூகத்துக்கு போய் கேட்பேன், கர்த்தர் எனக்கு விடுதலையாக்குவாருன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. நீ விசுவாசியா இருந்தீங்கன்னா உன் வார்த்தையிலேருந்து அப்படி தான் சொல்லணும். ஜனங்கள் அதை பார்ப்பாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க, இவன் எப்பத்தாலும் இயேசுன்றானே,
நான் 10th படிக்கும் போது ஸ்கூலில் மார்க் வரும்போது எல்லா பேப்பர்ஸ் வாங்கும்போது என்கிட்ட வந்து எல்லாரும் அல்லேலுயா அப்படின்ட்டு போவாங்க. ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் எனக்கு. என்னடா இவன் நம்மளக்கிட்ட வந்து அல்லேலுயான்ற. டிமோத்தி பிரைஸ் தி லார்ட், எல்லாம் ஹிந்து பசங்க பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு வானுங்க. என்னடா நல்ல மார்க் வந்திருக்குது, அதை பிரைஸ் தி லார்ட் சொன்னேன். அல்லேலுயா ஸ்தோத்திரம். சில பிராமின் ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டாங்க, ஊழியக்காரராக இருக்கிறாங்க புனேயில். கர்த்தர் ஒரு சிலர் என்னை தொட்டார் அந்த டைமில். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹிந்துவாக இருந்தான். அவங்க அப்பா என்ன ஒரு நாள் வந்தார், ஸ்கூலுக்கு வந்துட்டார் தேடி. டேய் திமோத்தி, உன்னை வெட்ட போகிறேன்டா அப்படின்னாரு. சர்ச்சுக்கா கூப்பிட்டு போகிறேன் என் பையனை அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ப மாட்டீங்க, கர்த்தர் அவனை சந்தித்தார். அந்த முழு குடும்பமும் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நான் அந்த இடத்துல இருந்து கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். அல்லேலூயா. இன்றைக்கு பூனேயில் ஒரு ஹோலிஸ்டிக் சைல்டு டெவலப்மெண்ட் ஒரு பெரிய இதில் ப்ரோக்ராம் மேனேஜராக இருக்கிறார் அந்த தம்பி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் இன்னைக்கு there is no time, நேரம் இல்லை, நீ தேவனை அறிவிக்க வேண்டும். நேற்று தினத்தில் நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியில் ஒரு தம்பி செத்து போயிட்டார். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், முக்கால்வாசி சாவுக்கு போக மாட்டேன். சாவு முடிஞ்சு போக எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைமில் போய் உட்காந்து விசாரிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். தட்ஸ் அ டைம் டு ஷேர் காட்ஸ் லவ். நேற்று அப்படி ஒரு காரியம் ஆண்டவர் பண்ணார். அந்த இடத்துல ஜெபிக்கும் போது லைன் கட்டுறாங்க, எனக்கு கூட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. சாவு வீட்டிலங்க, ஜஸ்ட்டு சாவு போயிட்டு ஒரு 10 minutes 15 minutes தான் ஆகுது. நேற்று ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். நீ யாருன்னு இல்லை, இயேசு உன்னோட உள்ளத்தில் இருக்கும்போது நீ வாஞ்சையாக இருக்கிறபடினாலே உன்னை உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் வைக்க போகிறாரு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கையில் இம்பாசிபிள் திங்ஸ் அண்ட் காட் மேட் இட் பாசிபிள். எது முடியாதோ, டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு மகள், ஒன்றுமே முடியல, சுகமே அடையல. அவள் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் சுகமடைந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவள் சுகமடைந்த பின்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதை படிங்க பிரதர், இந்த சுகமடைந்தால் ஜனக்கூட்டம் அந்த 29 படிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊற்றல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே படிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இயேசுவை நீ தொட வேண்டும், அவருடைய வஸ்திரத்தை உங்களை தொட வேண்டும். தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வந்து உன் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டுங்க, நல்லா ஜோரா கைகளை வைத்திருக்கிற கைகளை தட்டுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீ வஸ்திரத்தை தொட வேண்டும். You have to go out and touch the garment of Jesus. லைட்டா தொட்டா போதுங்க, லைட்டா ரொம்ப வேணாங்க, இப்படிலாம் தொட வேணாம், நீ லைட்டா தொட்டா போதும், தேவனுடைய வல்லமை புறப்பட்டு வரும். He completely healed. Oh, thank you Jesus. He completely சூழ்நிலை கம்ப்ளீட்டா மாத்த போறாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, I don't know what is your situation, I don't know what is your problem this morning. சபையே விழித்துக்கொள், சபையே தேவ சரீர தேவனுடைய வஸ்திர தொங்கலை நீ தொட வேண்டும். தேவ சமூகத்துக்கு நீ வந்து ஜெபிக்க வேண்டும். நீ தொட்ட பொழுது கர்த்தர் சுகத்தை, பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். படிங்க பிரதர். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து இங்கே யோசிச்சு பாருங்களேன், இயேசு கேட்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவ தேவனுக்கு பயந்து, படிங்க பிரதர், பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து அவ தேவ சமூகத்துக்கு வருவதுக்கு எப்படி பண்ணா? பயந்தாங்க. நம்ம பாவம் பண்ணிட்டு அப்படியே நல்லா சினிமா 2 சினிமா பார்த்துட்டு சனிக்கிழமை சூப்பரா சண்டே சர்வீஸ்க்கு தைரியமா வரும்.
கர்த்தர் உன்னை காலவேளையிலே, நான் சினிமா பார்க்கறது தவறா சொல்லல, துணிகரமான பாவங்களை செய்துவிட்டு நீ தேவ சமூகத்தில் துணிகரமா வர முடியாது. நீ பயப்பட வேண்டும். கர்த்தர் அவர் நீதியுள்ள தேவன் என்பதை, பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை நீ பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். ஐயோ நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க போறேன், நடுக்கத்தோடு வரணுங்க. அடுத்தது படிங்க. பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து. பயந்து நடுங்க மாட்ட, முன்பாக வந்து விழ வேண்டும். தயவுசெய்து வீட்டில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சம்டைம்ஸ் சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே இப்படி வச்சு ஜெபம் பண்ணுங்க. A new way of praying God. Just சாஷ்டாங்கமாக, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, ஆண்டவரே Lord, I'm nothing, Jesus. Nothing, Lord, nothing. நீங்கள் தான்ப்பா ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் ஏதாவது செய்யுங்க, நீங்கள் ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது படிங்க பிரதர். உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னால் அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில், தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, everything impossible is going to be possible. Only faith can release God's power. Only faith can release God's power. தேவனுடைய வல்லமையை உன் விசுவாசம் மாத்திரம்தான். நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியுங்க. இல்லை நான் சர்ச்சுக்கு வருவேன் ஆனால் விசுவாசிக்க மாட்டேன், மேக்ஸ் அட்டன் பண்ணுவேன் ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டேன், நான் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணுவேன் ஆனால் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய மகிமையை காணாத ஒரு மனுஷனாக இந்த சபைக்கு வந்துட்டு பெஞ்சை தொடச்சிட்டு போயிடுவீங்க. ஒன்றுமே நடக்காது. Nothing will happen. You cannot say anything. You cannot see anything what God has kept for you. தேவன் வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை, பரலோகம் வைத்திருக்கிற அந்த அதிசயங்களை நீ காணவே முடியாது. சகோதரியே, சபையே, விழித்துக்கொள். தேவாவியானவர் இந்த கால வேளையில் எனக்கு உங்களை பேசி கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா, ரீச் அவுட் டு கிரைஸ்ட், கோ அண்ட் டச் will change your life forever. தேவனை நீ தொடும் பொழுது உன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். எல்லா கண்களை மூடுவோம். ஓ ராபா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் உண்மையாக தெளிவாக பேசியிருக்கிறார், இண்டிவிஜுவலாக பேசியிருக்கிறார். கர்த்தருடைய அந்த கார்மெண்ட்டை, யூ நீட் டு டச் த கார்மெண்ட் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுனுடைய வஸ்திர தொங்கலை நீ தொட வேண்டும். ஆண்டவரே கண்களை மூடி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நான், ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வேதம் சொல்லுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகா, என்னிடத்திலே வாஞ்சையாக இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆண்டவரே எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். சகையோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீர், ஆண்டவரே அவன் விசுவாசித்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான். ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயோட வாழ்க்கை இம்பாசிபிள் திங்க பாசிபிளா மாத்தினீங்க, எல்லாம் முடிந்தது. கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே கர்த்தாவே நீர் பத்திரிமையுடைய வாழ்க்கையில் குருடனாக இருந்தான். இன்றைக்கு என் வாழ்க்கை கூட ஆண்டவரே குருட்டுத்தனமாக ஓடிட்டு இருக்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற குருட்டுத்தனத்தை மாற்றி, ஆண்டவரே லார்ட் யூ சைலண்ட் எவ்ரி வாய்ஸ் தட் இஸ் ஸ்பீக்கிங் அகேன்ஸ்ட் மீ. என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் என் காரியங்களை பற்றியும் பேசுகிற எல்லா வாயும் அடைப்பீராக. உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. கைகளை தட்டி எல்லாம் ஜோர கை தட்டுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமென் ஆமென். கர்த்தர்
கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டார். எத்தனை பேரெல்லாம் சொல்ல நம்ம இருக்கிற இடங்களை எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு, எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறார், என்னோடு பேசியிருக்கிறான்னு சொல்கிறவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஓடி வந்து உம்முடைய பாதத்தை ஆண்டவரை பிடித்து கொண்டு ஆண்டவரை உம்மை தொட்டு உம்முடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வேன் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளிலும் அப்பா எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொருவருக்கும் நீர் அப்படியாக அந்த கிருபைகளை கொடுக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் இதயத்தில் விதைக்கப்பட்டு 60-100 கனி கொடுக்க வேண்டும் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். சாத்தான் எதையும் கலையை விளைத்து எதையும் எடுத்துக்கொள்ளாதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். அப்பா அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களை முழுமனதாக நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்கும் உலகத்தின் அசுத்தங்களுக்கும் விலகி நிற்க அப்பா உம்முடைய வார்த்தை உம்மை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஜெபத்திலும் நிலைத்திருந்து தரித்து கொண்டிருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. கேட்ட வசனங்கள் அப்படியே இந்த வாரம் முழுவதும் நாங்கள் தியானித்து அதன்படி செய்வீர்களாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மயம்படுவீராக, நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம். அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு சிறியோர்கள் பெரியோர்கள் வாலிபர்கள் முதியோர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வசனத்தினால் நேரத்தை நீங்கள் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் எடுத்து வைக்கும் போது இன்னும் அதிசயமாக அற்புதமாக ஆச்சரியமாக எங்கள் நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லுவோமா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமே. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.